சார். சொல்லு ஆனந்த். சார், அந்த ஜமீன்தார் யார்கிட்ட ஆயுதங்களை கடத்த ஒப்பந்தம் போடுவானோ அவங்கள பத்தி நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு சார். குட். நான் இப்போ அங்கே வந்துட்டு இருக்கேன். ஓகே சார். டேய் டேய் எங்கடா இவ்வளவு அவசரமா போற? டேய் ருத்ரா உன்னதான் சொல்றேன். டேய் எங்கடா போற? என் பேச்ச கேட்கவே மாட்டாங்கறான் பாரு. டியூட்டி நேரம் என்ன டைம்னு தெரிஞ்சிருக்கணும்ல. இந்த ராத்திரி நேரத்துல அவன் பாட்டு யூனிஃபார்ம் போட்டு கிளம்பி போயிட்டே இருக்கான். திரும்பி எப்போ வரப்போறான்னு தெரியல. எப்படியும் விடியறதுக்குள்ள வந்துருவானே. கடவுள் எனக்கு கருணை காட்டிட்டாரு. அந்த மிருகத்தை வீட்டை விட்டு அனுப்பி வச்சிட்டாரு. இப்ப எனக்கு சரியான வழி கிடைச்சிருச்சு. பிடிவாதக்கார பிஎஸ்ல வேலை பார்த்தா அதுக்குன்னு இவனுக்கு நேரம் கிளம்பவே கிடையாதா? அண்ணா கொஞ்சம் அமைதியா போதும். நீ உன் உபதேசத்தை எனக்கு ஆரம்பிக்காத. அவன் அந்த வேலையை தான் உயிரா நினைச்சிட்டு இருக்கான். அவனை நினைச்சு நீ கவலைப்படாதுன்னு சொல்லுவ. டேய் தம்பி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ராத்திரி பகல்னு தெரியாம ஓடிக்கிட்டே இருக்கான். அண்ணா இந்த கேஸ் ரொம்ப பெரிய கேஸ்னே. பெரிய ஆபீசருங்க எல்லாம் டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அவன் இப்படி எல்லாம் அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். அண்ணா அவன் வலி எனக்கு தான் தெரியும். ருத்ராவோட வலி அவன் கண்ணுல தெரியுது. அவன் இந்த கேஸை எடுத்ததுல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? நான் அதை பார்த்தேன். ருத்ராவோட கண்ணுல எந்த அளவுக்கு வலி இருக்கோ அந்த அளவுக்கு பார்வதி கண்ணிலே வலி இருக்கு. அவன் எவ்வளவு வேதனையில இருக்கான் தெரியுமா? ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தானே. இதுல அந்த பார்வதி மேல எந்த தப்பும் இல்ல, ருத்ரா மேலயும் இல்ல. ஆனா ரெண்டு பேரும் எலியும் பூனை மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்வதி பொண்ணுக்கு நம்ம ருத்ரா பேச்சுல நம்பிக்கையே வரல. அதே மாதிரி ருத்ராவுக்கும் பார்வதி மேல நம்பிக்கை இல்ல. ருத்ரா எப்படியும் தன் நிரபராதின்னு அந்த ஆபீசருங்க முன்னாடி நிரூபிச்சு ஆகணும். ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? 18 வருஷமா இந்த ஊருக்குள்ள இப்படி ஆயுத கடத்தல் நடந்துகிட்டு இருக்குன்னு. அதனாலதான் ருத்ராவுக்கு இங்க போஸ்டிங் போட்டாங்க. அன்னியில இருந்து அந்த பையனுக்கு ஓய்வுங்கிறதே இல்ல. ருத்ரா எதுக்கும் பயப்படாதவன். அவன் எல்லாத்தையும் தடுப்பான். பார்வதியோட நிலைமையை பார்க்கும்போது எனக்கும் பாவமா தான் இருக்கு. ஆனாலும் அந்த பொண்ணு கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். கொஞ்சமாவது அவ யோசிச்சு பார்க்கணும். நம்ம ருத்ரா பண்றது எல்லாமே அவளுக்கு பொய்யா தெரியுது. அத முதல்ல அவ புரிஞ்சுக்கணும். எப்ப பார்த்தாலும் அவ நம்ம ருத்ராவை எதிரியாவே பாக்குறான. அவன் ஒண்ணு எதிரி கிடையாது. அவன் எதிரிங்க கிட்ட இருந்து அவளை காப்பாத்துறான். அதோட அவ மனசுல இன்னொரு விஷயமும் போட்டு உறுத்திக்கிட்டு இருக்கு. தன் புருஷனை கொண்டவனையே நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு நினைச்சு தன்னைத்தானே அவ தினமும் திட்டிக்கிட்டு இருக்கா. ஆனா ருத்ரா நிலைமை எனக்கு தான் தெரியும். தான் புருஷனை நீ தான் கொன்னு பார்வதி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நீங்க திட்டுறீங்க. இதையெல்லாம் அவனால தாங்கிக்க முடியல. போய் தூங்கு. ரொம்ப நேரம் ஆச்சு, கண்ணு முடிச்சிட்டு இருக்காத. போ. சரிண்ணா.
தொடாத. இங்க என்னடா பண்ற? இன்னும் தூங்க போலியா? என்ன உட்கார்ந்துட்டு இருக்க? என்ன விடியற வரைக்கும் இங்கே உட்கார்ந்திருக்க போறியா? நான் இங்கதான் உட்கார போறேன். நான் கோபமா இருக்கேன். அம்மா என்ன கண்ணா பின்னான்னு திட்டாங்க. அவங்களே வந்து என்ன சமாதானம் பண்ற வரைக்கும் நான் இங்க இருந்து நகர மாட்டேன். உனக்கு என்ன பைத்தியமாடா? அவ திட்ட அளவுக்கு என்னடா தப்பு பண்ண? அவ ஒரு அடி அடிச்சான்னு வையே, எந்திரிக்கிறதுக்கு 4 நாள் ஆகும். போய் தூங்கு. ருத்ரா எப்படியும் தன் நிரபராதின்னு அந்த ஆபீசருங்க முன்னாடி நிரூபிச்சு ஆகணும். 18 வருஷமா இந்த ஊருக்குள்ள இப்படி ஆயுத கடத்தல் நடந்துகிட்டு இருக்குன்னு. அதனாலதான் ருத்ராவுக்கு இங்க போஸ்டிங் போட்டாங்க. அன்னியில இருந்து அந்த பையனுக்கு ஓய்வுங்கிறதே இல்ல. என்ன விஷயம் பார்வதி? உனக்கு இன்னும் தூக்கம் வரலையா? இல்ல, இத உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி சோகமா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா என்ன? இல்லம்மா, ஒரு பிரச்சனையும் இல்ல. அம்மா, நீ எப்ப திரும்பி வருவ? நான் உன்னை ரொம்ப தொல்லை பண்ணதுனால நீ என்னை விட்டு போயிட்டியா? இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன். உன் மேல சத்தியமா இனிமே நான் அப்படிலாம் பண்ண மாட்டேம்மா. இனிமே நீ ஆசைப்படுற மாதிரி நான் நல்ல பையனா இருக்கேன். இன்னைக்கு நான் முழு பாலையும் குடிச்சிட்டேன். சாப்பாட்டுல கூட கொஞ்சம் காரம் இருந்தது. அதையும் மிச்சம் வைக்காம நான் முழுசா சாப்பிட்டுட்டேன். அப்புறம் அம்மா, நேத்து ராத்திரி நான் 9:30க்கெல்லாம் தூங்கிட்டேன். காலையில 6 மணிக்கு நானே தாம்மா எழுந்தேன். இப்ப நான் திருந்திட்டேம்மா. நீ திரும்பி வந்துடுமா. ஆனா நான் திருந்திட்டேங்கிற விஷயத்த உனக்கு எப்படி சொல்லுவேன்? எனக்கு தெரியுமா, இந்த லெட்டர் கூட உனக்கு கிடைக்காது. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. எனக்கு உன் மேல கொஞ்சம் கோவம் இருக்குமா. போயிடும். உன் மேல இருக்கிற கோவம் சீக்கிரமாவே போயிடும். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்மா. சீக்கிரமா வந்துரு. என்னை நீ மன்னிக்கணுமா. அப்பாவால நான் உன்னை ரொம்பவே வெறுத்துட்டேன். அப்பா என்னை வீட்டை விட்டு கூட்டிட்டு வந்து இன்னியோட சரியா 1 மாசம் ஆச்சு. எனக்கு பிடிக்கல. அவர் மேல பாசமே வரல. உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். நீங்க திரும்பி வந்தீங்கன்னா நான் இந்த வீட்டுல இல்லாதப்போ என்னை எங்க வந்து தேடுவீங்க, எங்க பாப்பீங்க? எனக்கு இந்த வீட்டை விட்டு போக இஷ்டமே இல்லை. ஆனா அப்பா என்னை கட்டாயப்படுத்தி இங்க இருந்து என்னை கூட்டிட்டு போறாரு. நீங்க
திரும்பி வருவீங்கன்னு நான் நம்புறேன். உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேம்மா. என்னை எங்கேயும் தேட வேண்டாம், நான் இங்கேதான் இருப்பேன். அம்மா, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா என்ன மறந்துருப்பீங்கல்ல? நான் இந்த லெட்டரோட என்னோட போட்டோவையும் அனுப்பி வைக்கிறேன். இப்படிக்கு உங்க பையன் ருத்ரா. சின்ன வயசுலயே அவனோட அம்மா அவனை விட்டுட்டு போயிட்டா. அவனுக்கு இந்த உலகத்து மேலேயும் நம்பிக்கை இல்லை, தன்னோட மேலேயும் அவனுக்கு நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. அப்புறம் என்ன பண்றது? பார்வதி அண்ணி, பார்வதி அண்ணி, பார்வதி அண்ணி, சீக்கிரம் வாங்க. ருத்ரானதே இங்க இல்லல, என் கூட என் ரூம்க்கு வாங்க. நானும் மைத்திலி அண்ணியும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம். வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க அண்ணி. இது அம்பானி பரம்பரை, 5-6 தலைமுறை ஆனந்த வளர்பிறதா. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு எதுவுமே தெரியல. நான் அந்த கூட இருக்கல, உங்களுக்கு எதுவும் தெரிய வேண்டாம். நீங்க கண்ணு திறக்க கூடாது, ஓகே? என்னை ஏமாத்தாதீங்க, கண்ணு திறக்க கூடாது. சரி. சர்ப்ரைஸ்! இதெல்லாம் என்னது? இது எல்லாமே மைத்திலி அண்ணியோட ஏற்பாடு தான். இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தோம்னா பார்வதி அண்ணி சந்தோஷப்படுவாங்கன்னு சொன்னாங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு ராத்திரி நாம 3 பேரும் ஒண்ணா சந்தோஷமா இருக்க போறோம், சரியா? இப்ப நான் இன்னொரு விஷயத்த சொல்லவா? இந்நேரம் மட்டும் நீங்க எங்க இல்லாம உங்க அம்மா வீட்ல இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க உங்க அம்மா தங்கச்சியோட சேர்ந்து அழுதுகிட்டு இருப்பீங்கல்ல. இங்க அந்த மாதிரி எதுவும் இல்ல, நாம அழுவ தேவையில்லை. கரெக்டா? நாம சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். இந்த 2-3 நாளாவே நீ ரொம்ப வருத்தத்துல இருக்க. அதனால நாங்க இப்படி எல்லாம் பண்ணா அந்த வருத்தத்தை மறந்து நீ கொஞ்சம் சந்தோஷமா இருப்பல்ல, அதுக்காகத்தான். இங்க நடக்கிற எல்லாத்துக்கும் நான் ஆண்டவனுக்கு தான் நன்றி சொல்லணும். என் கூட பிறக்காத அக்காவா நீங்க இருக்கீங்க. அப்போ என்ன உங்க கூட சேர்த்துக்க மாட்டீங்களா? நீயும் தான். சரி வாங்க வாங்க, முதல்ல இருந்து ஜூஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ராத்திரி பூரா நம்ம 3 பேரும் தூங்காம அரட்டை அடிக்கலாம். அந்த பொம்பளைக்கு இவ்வளவு திமிரா? ஏன் அரண்மனைக்குள்ளேயே வந்து எனக்கே கட்டளை போட்டு பேசுறா? இதுவரைக்கும் இந்த தேஜாவத்தோட பரம்பரை யாருக்கிட்டையும் எதுக்காகவும் தலை குனிஞ்சு நின்னது கிடையாது. ஆனா இன்னைக்கு அந்த பொம்பளை என் முன்னாடி வந்து நின்னு அவ சொல்றதையெல்லாம் கேட்கணும்னு சொல்றான். அவ உத்தரவு போடுறத என்ன நிறைவேற்ற சொல்றான். நான் சொன்ன வேலைய ஒழுங்கா முடிங்கன்னு என்கிட்டயே சொல்றான். அந்த வினோத்துக்கிட்ட பேசுனியா? அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னே வருது. ஒருவேளை அவன் ஃபோன் ரிப்பேர்னு நினைக்கிறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, அவன் நிச்சயமா ஒரு நல்ல செய்தியோட தான் நம்மளை பார்க்க வருவான். அப்படியாப்பா சொல்ற? என்னப்பா நல்ல செய்தி? அந்த பாரு மோகினி வீட்டுல இருக்கான்னு வந்து சொல்ல போறா தானே? ஏற்கனவே தான் ஒருத்தி வந்து என்கிட்டயே அந்த விஷயத்த சொல்லிட்டு போயிட்டாலே. மறுபடியும் வந்து அந்த வினோத் அதே விஷயத்த சொன்னானா அவனை தூக்கி வெளியில போட்டுரு. ஐயா, அந்த மோகினி ஃபோன் பண்றாங்க. இந்த ராத்திரி நேரத்துல எனக்கு ஃபோன் பண்றாளா? போனை கட் பண்ணு. இந்நேரம் பார்த்து இவன் ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறான்? நான் அந்த கடவுளுக்கு நிறைய சோப்பு போட்டு பிரசாதமா படிச்சிருக்கேன். ஏன்னா அப்பதானே அவர் என் ஆசையை நிறைவேற்றுவாரு. சீக்கிரமா என் ராஜகுமாரனை நீங்க அனுப்புவீங்க. ஒருவேளை அந்த கடவுள்கிட்ட பெரிய லைன் இருக்கு போல இருக்கு, அதனாலதான் என் ராஜகுமாரனை இன்னும் அவர் அனுப்பல. ஓஹோ, கவலைப்படாதீங்க என் நாத்தனாரே. நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? கடவுள் அவரை அனுப்பி வச்சிருப்பாரு. அவர் வந்துட்டு இருப்பாரு, ஒருவேளை வழியில இருப்பாரு. உன்னை தேடிக்கிட்டு கூட இருக்கலாம்ல. இங்க பாத்தீங்களா, நீ என் கண்ணுக்கு இன்னும் அவர் படலையா? அதுக்குள்ள வந்துகிட்டு இருப்பாரு, என்ன தேடிட்டு இருப்பாருன்னு கதை விடுறீங்க. இங்க பாருங்க கடவுளே, நீங்க ரொம்ப நேரத்துக்கு எடுத்தாம அவரை சீக்கிரமா இங்க அனுப்பி வைங்க. ஆமா, அந்த யூனிஃபார்மும் அவருக்கு இருக்கணும். ஆமா நாத்தனாரே,
அவரோட பார்வை, அவரோட யூனிஃபார்ம் இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ செக்யூரிட்டி வேலையில இருக்கிற மாதிரி தெரியல. என்ன சொல்ற பார்வதி? பேசுங்க பேசுங்க, 2 பேரும் சேர்ந்து என்ன எவ்வளவு வேணாலும் கிண்டல் பண்ணுங்க. என் நாத்தனாரே, செக்யூரிட்டி வேலைன்னா சாதாரணமா நீ நினைச்சியா? ஆமா, அவர் வேலையில கவனமா இருக்கணும். அதோட உன்னையும் ரொம்ப பாதுகாப்பா பாத்துப்பாருல்ல. ருத்ரா அண்ணா மாதிரி பாதுகாப்பு கவசமா இருப்பாரு. நிச்சயமா. ஆமா, அவர் எப்பவுமே பார்வதி அன்னைக்கு பாதுகாப்பா இருக்காரு. அன்னைக்கு ஊர்வலம் நடந்தப்போ ருத்ரா அண்ணா எல்லாரையுமே சமாளிச்சாராம். அன்னைக்கு அண்ணி நம்ம வீட்ல இருந்தப்போ இவங்க முகத்தை யாருமே பார்க்க கூடாதுன்னு கட்டளை போட்டாருல்ல. யாருக்கு அண்ணாவது பற்றுமோன்னு பயந்துட்டாரு. பாருங்க மோகினி மேடம், உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னை பத்தி நீங்க ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டீங்க. நீங்க எனக்கு போன் பண்ணீங்கன்னா உங்க போனை எடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. எனக்கு எப்ப தோணுதோ அப்ப நானே உங்களுக்கு போன் பண்ணுவேன். என்னடா இவன் எந்த அளவுக்கு அகங்காரம் பிடிச்சவனா இருக்கானேன்னு நினைக்கலாம். இது என்னோட பிறவி குணம், பரம்பரை ரத்தத்துல ஊறி போனது. அதை திடீர்னு என்னால மாத்திக்க முடியாது. இன்னொரு விஷயம் சொல்றேன், இந்த மாதிரி ராத்திரி நேரத்துல அனாவசியமா நான் யாருக்கும் போன் பண்ண மாட்டேன். நீங்களும் போன் பண்ணாதீங்க. நான் தொந்தரவு பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்கிறேன். யாரு பேசுறது? நான் இப்ப போன் பண்ணி மோகினி மேடத்துக்கிட்ட தானே பேசுனேன். நான் அவங்களோட பையன் தான் பேசுறேன். நான் போன் பேசும்போதே சொல்லாம இப்படி மௌனமா இருந்தியா? அசிங்கமா இல்ல? அசிங்கம் இல்ல, இது ஒரு ஒப்பந்தம் தான். நான் உங்களுக்கு உதவி பண்ண போறேன். அதாவது அந்த பொண்ணை பத்தின ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எனக்கு புரியல, என் கூட உங்க அம்மா மட்டும்தான் விளையாடுறாங்களா இல்ல அவங்க கூட சேர்ந்து அவங்க புள்ளையும் விளையாடுறானா? உங்க அம்மா கூட நான் ஒப்பந்தம் போட்டது உனக்கு தெரியும்ல? அம்மாவோட ஒப்பந்தமா? நீங்க பாருங்க, எங்க அம்மா எல்லாத்தையும் வாயால பேசுறதுக்கு மட்டும்தான் லாய்க்கு. அவங்க பேசுறதெல்லாம் கேட்க நம்புற மாதிரி தான் இருக்கும். ஆனா அவங்கள ஒரு பொம்பளை தானே. என்னைக்குமே ஒரு பொம்பளையோட பேச்சு ரொம்ப நேரத்துக்கு செல்லுபடி ஆகாது. வீடு குடும்பத்தை அடக்கிறது வேற விஷயம், குழந்தைங்க புருஷன் அடக்கிறது வேற விஷயம். ஆனா உயிர் வாழ்க்கை இதோட ஒப்பந்தம் பண்றது வேற. இப்ப நீ என்ன சொல்ல வர எனக்கு புரியல. சொல்ல வரத தெளிவா சொல்லு. நீங்க என்ன ஒப்பந்தம் பண்ணிருக்கீங்க ஜமீன்தார் ஐயா? ருத்ராவை வழியில இருந்து தூக்கி போட்டா பார்வதி கிடைப்பான்னு தானே? ஆனா ருத்ரா போன உடனே பார்வதி உங்களுக்கு கிடைச்சிருவான்னு என்ன கேரண்டி இருக்கு சொல்லுங்க ஜமீன்தார் ஐயா? ருத்ராவை சமாளிக்க என்னால மட்டும்தான் முடியும். என்னால மட்டும்தான். ஏன்னா பொம்பளைங்களால வெறும் பேசதான் முடியும், ஆம்பளைங்களால மட்டும்தான் அதை செயல்படுத்த முடியும். உனக்கு இந்த அளவுக்கு தைரியமும் தகுதியும் இருக்கு. என்ன பார்க்க உன் அம்மா கூட நீ வந்தப்போ உன்னை எதுக்கு அவங்க வெளியிலேயே நிக்க வச்சாங்க? ஜமீன்தார் ஐயா, நான் ரூம்க்கு வெளியில தான் இருந்தேன். அப்படி இருந்தாலும் ரூம்குள்ள நடந்ததை பார்த்துட்டு தான் இருந்தேன். நீங்க மறுக்க முடியாத அளவுக்கு என்ன ஒப்பந்தம் பண்ணலான்னு நான் ஏற்கனவே யோசிச்சு வச்சிட்டேன். புரியும்படியா சொல்லுப்பா. நீங்க உங்களோட கையை ருத்ராவோட ரத்த கரையாக்க எந்த அவசியமும் இல்லை. அவனோட அப்பனும் உயிரோட இருக்காங்க இல்ல சாகுறாங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா நான் பார்வதியை உங்ககிட்ட ஒப்படைச்சேன்னா எனக்கு 6 லட்சம் ரூபாய் பணத்தை நீங்க தர முடியுமா? அதெல்லாம் சரி, உன்னே உன்னை கேக்குறா. இப்ப நீ சொல்ற இவ்வளவு விஷயத்தையும் நீ நிறைவேற்றுவேன்னு நான் எப்படி நம்புறது? ஜமீன்தார் ஐயா, நான் ஒரு ஆம்பளை. கொடுத்த வாக்க காப்பாத்துவேன், அதோட மனதைரியமும் ஜாஸ்தி. ருத்ராவை அழிக்கிறதுக்கு ஒரு ஆம்பளை தான் உங்களுக்கு தேவை. எந்த பொம்பளையும் இந்த விஷயத்துல உதவி செய்ய முடியாது. நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன். எனக்கு 6 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்ககிட்ட பார்வதியை நான் ஒப்படைக்கிறேன். என்ன சொல்றீங்க? இங்க பாருப்பா, 6 லட்சம் ரூபாய் எனக்கு பெருசு இல்ல. ஒருத்தர்கிட்ட ஒப்பந்தம் பேசும்போது எப்படி பேசுறதுன்னு உனக்கு தெரியலையே. அதை பத்தி நான் உனக்கு அப்புறமா சொல்லி கொடுக்குறேன். அந்த பொண்ணு பார்வதிய 3 மணி நேரத்துக்குள்ள என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டீன்னா உனக்கு நான் 10 லட்சம் ரூபாய் தருவேன். 2 மணி நேரத்துல ஒப்படைச்சினா உனக்கு 15 லட்சம் ரூபாய் தருவேன். நீங்க சொல்ற இந்த நேரம் எல்லாம் அதிகம். என்னால 1 மணி நேரத்துல நீங்க தேடுற அந்த பார்வதியை உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன்னு சொன்னீங்கன்னா 20 லட்சம் ரூபாய் பணத்தை என்கிட்ட எண்ணி வாங்கலாம். இப்ப இந்த ஒப்பந்தத்துக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? இப்ப நீ இந்த போனை கட் பண்ணிட்டு என்ன பண்ணலாங்கிறத நல்லா யோசனை பண்ண.
அந்த கடவுளோட ஆசீர்வாதம் எனக்கு இருக்கிறது என்னால இப்போ உணர முடியுது. என் குடும்பத்துக்காரங்க மாதிரியே இவங்க எனக்கு கிடைச்சிருக்காங்க. அக்கா தங்கச்சி மாதிரி இவங்க 2 பேரும் எனக்கு கிடைச்சிருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த ராட்சசனும் இருக்கான். $20 லட்சம் மதிப்புள்ள இந்த பட்டாம்பூச்சியை நான் தூக்கியே தருவேன்.